ஸ்ரீ வராக புராணம். சிருஷ்டி என்பது ஆதி அல்லது மூல சிருஷ்டி சர்க்கம் எனப்படும். அடுத்து பிரளயத்தால் ஏற்படும் அழிவும் அதன் பின் படைக்கப்படும் படைப்பு, இது பிரதிசர்க்கம் எனப்படும். பிருத்திவி பெரிய மனக்குழப்பத்துடன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அடைந்து ஒவ்வொரு கல்ப முடிவிலும் எனக்கு தாம் ரக்ஷகன் ஆகிறீர், தாம் என்னை காத்து அழித்து புனர்நிர்மாணம் செய்கிறீர். எனினும் உங்களுடைய முழு சக்தியை நான் அறியேன், உமது அடையாளமும் நான் அறியேன். உமது அதிசயங்களை தெரியச் செய்வீர். உம்மை அடைவது எப்படி? சிருஷ்டியின் தோற்றமும் முடிவும் எவ்வாறு நிகழ்கிறது? 4 யுகங்களின் குண நலன்கள் எத்தகையதாகும் என்று பிருத்திவியாகிய பூமாதேவி கேட்க, வராக அவதார விஷ்ணுமூர்த்தி ஐயப்பாடுகளை நீக்கும் விதத்தில் விடைகள் தந்தார். வராகம் ஒரு மாய புன்னகை பூத்தது. பிருத்திவி தேவி பிரம்மாண்டமாகிய முட்டை, தேவர்கள், உலக மன்னர்கள் ஆகியவற்றை அந்த வராகத்தின் வயிற்றில் கண்டாள். அவள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனமார துதிக்க அந்த வராக பெருமான் பூமி தேவி வினாக்களுக்கு விடையளிக்கலானார். பரமாத்மாவிலிருந்து எல்லாம் தோன்றியது குறித்தும் 3 குணங்கள், 5 இயற்கை சக்திகளாகிய நிலம், நீர், ஆகாயம், காற்று மற்றும் நெருப்பு ஆகியவற்றிலிருந்து தோன்றிய உலகை குறித்தும் விவரித்தார். பிரம்மதேவரின் நாள் ஒரு கல்பம். அப்படி பல கல்பங்கள் முடிய தற்போது வராக கல்பம் நடைபெறுகிறது. இந்த கல்பத்தில் தான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். இதுவரையில் சிருஷ்டியின் மூலப்பகுதி சர்க்கம், அடுத்து பிரம்ம சிருஷ்டி தொடங்கி நடைபெறுகிறது. அது பிரதி சர்க்கம் எனப்படும். ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் யோக துயில் நீங்கி விழி திறந்து 9 நிலைகளில் உலகை படைத்தார். தமஸ், மோகம், மகாமோகம், தமிஸ்ரம், அந்தமிஸ்ரம் என்ன 5 பகுதிகள் தோன்றின. இது பிராகிருத சர்க்கமாகும். அடுத்த படைப்பு நாகம், கம்போதர், எதிர்மறை. எனவே அசையாத மரங்கள், மலைகள் படைக்கப்பட்டன. இவை அசையாதன, ஆனால் வளர்வன. இது முக்கிய சர்க்கமாகும். அடுத்து வளைவாக எழுதலும் வீழ்தலுமான படைப்பு ஏற்பட்டது. பறவைகள் போன்றவை தோன்றின. இவை திரபத யோனி படைப்பு எனப்பட்டது. மற்றும் பல சர்க்கங்களில் தேவர்களும் மனிதர்களும் அசுரர்களும் தோன்றினர். தேவர்கள் அன்பும் மகிழ்ச்சியும் கொண்டார்கள். மனிதர்கள் புற பொருள்களை மீது பற்று கொண்டவர்கள், அடிக்கடி மகிழ்ச்சி இழப்பவர்கள், சில சமயம் தீயவர்கள், ஆசை மிக்கவர், நல்லவை உடையவர். அசுரர்கள் அமைதியற்றவர், சண்டை போடுபவர்கள், கொலை புரிபவர்கள். இவ்வாறு ஆதியில் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிருஷ்டித்து சர்க்கம் என்றும் பிரம்மதேவரின் மூலம் படைக்கப்பட்டது பிரதி சர்க்கம் என்றும் அறிய வேண்டும். 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.